வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானின் கடற்படை முற்றுகையை நீக்குதல் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்றும் வரை ஹார்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என அந்நாட்டின் உயர்மட்ட பேச்சுவார்த்தையாளரான முகமது பாகர் ஹாலிபாப் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கு நேற்று அவர் வழங்கிய முக்கிய செய்தியிலேயே அவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். இருதரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அமெரிக்காவின் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படும் வரை நீரிணை திறக்கப்பட மாட்டாது என திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் கடந்த ஜூன் மாதம் ஏற்பட்டு பின்னர் முறிந்து போன நிலையில் அதில் சேர்க்கப்பட்டிருந்த கோரிக்கைகளில் முற்றுகையை நீக்குதல், எண்ணெய் மீதான தடைகளை நீக்குதல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள ஈரானின் சொத்துக்களை முடக்குவதை விடுவித்தல் ஆகியவற்றை மீண்டும் காலிபாப் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் ஈரானின் மீது அமெரிக்கா இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பிப்ரவரி 28 அன்று போர் மூண்ட நிலையிலும் இது பிராந்தியம் முழுவதும் ஒரு மோதலை தூண்டியுள்ளது. ஏப்ரல் 8 முதல் மேற்கொள்ளப்பட்ட ராஜதந்திர முயற்சிகள் கடுமையான குண்டு வீச்சுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த போதிலும் குறிப்பாக ஹார்முஸ் நீரிணையிலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அவ்வப்போது மோதல்கள் நீடித்து வருகின்றன. எனினும் போர் தொடங்கியதிலிருந்து உலகளாவிய முக்கிய எரிசக்தி போக்குவரத்து வழித்தடமான அந்த நீர்வழி பாதையை ஈரான் தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. இதனால் கப்பல்கள் அனுமதி பெறவும் போக்குவரத்து சேவை கட்டணங்களை செலுத்தவும் வேண்டியுள்ளது. இந்த நடவடிக்கையை அமெரிக்காவுடன் பல பிராந்திய நாடுகளும் எதிர்த்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை ஏற்பட்ட 7.7 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்தை தொடர்ந்து இந்தோனேசியாவில் தொடர்ச்சியான தீவிர நில அதிர்வு நடவடிக்கைகள் ஏற்பட்டு வருவதாக இதுவரை 2119 பின் அதிர்வுகள் பதிவாகியுள்ளதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த அதிர்வுகள் மேலும் 3 முதல் 4 வாரங்களுக்கு தொடரக்கூடும் என்று இந்தோனேசியாவின் வானிலை, காலநிலை மற்றும் புவி இயற்பியல் முகமை எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிலிப்பீன்ஸில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் 2 உயிரிழந்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பீன்ஸின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள சாம்போங்கா நகரில் உயர்நிலை பாடசாலையிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. துப்பாக்கியுடன் பாடசாலைகளுக்குள் புகுந்த மாணவர் ஒருவர் மாணவர்கள் சிலர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதுடன் பின்னர் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டதாகவும் அந்த நகர முதல்வர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் மற்றும் ஒரு மாணவர் உயிரிழந்ததுடன் மேலும் 2 காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தை அடுத்து பாடசாலை வளாகத்தை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறை நிலைமை தற்போது சீரடைந்துள்ளதாக அறிவித்துள்ளனர். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு வகுப்புகள் இடைநிறுத்தப்பட்டு அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. ரஷ்ய படைகள் உக்ரைனின் மத்திய கிழக்கு பகுதியிலுள்ள டினிப்ரோ பெட்ரோவ்ஸ்க் பிராந்தியத்துக்குள் முன்னேறி வரும் நிலையில் அங்குள்ள 2200 குழந்தைகள் உட்பட பொதுமக்களை வெளியேற்ற உக்ரைன் அரசு உத்தரவிட்டுள்ளது. டினிப்ரோ நகரின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள 16 குடியிருப்பு பகுதிகளில் இருந்து பொதுமக்களை கட்டாயமாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 1 மாதத்துக்குள் குழந்தைகளுடன் உள்ள அனைத்து குடும்பங்களும் குறித்த பகுதிகளில் இருந்து வெளியேற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக பிராந்திய இராணுவ நிர்வாக தலைவர் அலெக்சாண்டர் கொன்சா தெரிவித்துள்ளார். இதன்படி பெற்றோர், பாதுகாவலர்கள் மற்றும் அரசு நிர்வாக அதிகாரிகளின் உதவியுடன் 2177 குழந்தைகள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்து செல்லப்பட உள்ளனர். வெளியேற்றப்படும் பொதுமக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட பின்னர் பாதுகாப்பான புதிய குடியிருப்புகளுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிராந்தியம் முழுவதும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதலுக்கு தொடர்ச்சியாக இலக்காகி வருகின்ற நிலைமையில் பிராந்தியத்தின் கிழக்கு பகுதிகளில் மோதல்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. உக்ரைனின் ரஷ்ய படையெடுப்பு 5வது ஆண்டை எட்டிய நிலையில் ரஷ்ய படைகளின் முன்னேற்றம் வேகம் குறைந்திருந்தாலும் ஆள் பற்றாக்குறை மற்றும் ராணுவ வீரர்களின் சோர்வு காரணமாக உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை சிறையில் இருந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள ஷிபா சர்வதேச வைத்தியசாலைக்கு மாற்றுமாறு பாகிஸ்தான் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சிறையில் உள்ள இம்ரான்கானின் உடல்நிலை தொடர்பில் கவலைகள் எழுந்துள்ள நிலையில் அவருக்கு உரிய வைத்திய சிகிச்சை வழங்கப்பட வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த போதே நீதிமன்றம் இந்த இடைக்கால உத்தரவை பிறப்பித்துள்ளது. 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பிறப்பித்த உத்தரவின்படி இம்ரான்கானை வைத்தியசாலைக்கு பாதுகாப்புடன் அழைத்து செல்வதுடன் அவரது உடல்நிலையை பரிசோதித்து சிகிச்சை வழங்க வைத்தியர்கள் குழு ஒன்றும் நியமிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
மேலும் வைத்திய பரிசோதனை மற்றும் சிகிச்சையின் போது இம்ரான் கானின் சகோதரி மற்றும் தனிப்பட்ட வைத்தியர் ஆகியோர் உடனிருக்கவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அடுத்த விசாரணை வரை அல்லது வைத்தியர்கள் அவர் வைத்தியசாலையில் இருந்து வெளியேற தகுதியானவர் என தெரிவிக்கும் வரை அவர் வைத்தியசாலையில் தங்கியிருக்க வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் நடைமுறையிலுள்ள தேர்தல் முறைக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பாராட்டு தெரிவித்துள்ளார். இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் மற்றும் இந்திய தேர்தல் நடைமுறைகளை பாராட்டியுள்ள ட்ரம்ப், இந்தியாவுக்கான அமெரிக்க தூதுவர் ஜோர்ஜியோ கோருடன் ஞானேஷ்குமார் இருக்கும் புகைப்படத்தையும் தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். இது தொடர்பாக தனது சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் அமெரிக்காவில் செல்லுபடியாகும் புகைப்பட அடையாள அட்டை இல்லாமல் எவ்வாறு தேர்தலை நடத்த முடியும் என கேள்வி எழுப்பியதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இடம்பெறும் பேச்சுவார்த்தைகளுக்கு ஓமான் இடையூறாக இருந்தால் அந்நாட்டை குண்டு வீசி தாக்குவோம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். அத்துடன் ஈரான் நிபந்தனையின்றி சரணடைய வேண்டும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். ஓமான் மற்றும் ஈரான் இடையே ஹார்முஸ் நீரிணை தொடர்பாக இடம்பெற்று வரும் பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்ட ட்ரம்ப், ஓமான் எங்களுக்கு இடையூறாக இருந்தால் அவர்களை கடுமையாக கொண்டு வீசி தாக்குவோம் என தெரிவித்துள்ளார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை தொடர்பில் அமெரிக்காவும் தனியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருகிறது. உலகின் முக்கிய கடல்வழி போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை ஊடான எதிர்கால கடற்போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்தும் ஈரான் மற்றும் ஓமான் அதிகாரிகள் பல வாரங்களாக பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இரு நாடுகளும் இணைந்து வெளியிடவுள்ள அறிக்கை தொடர்பில் பணியாற்றி வருவதாக ஈரான் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஸ்வீடனை சேர்ந்த ஹார்ட் ஏரோஸ்பேஸ் என்ற விமான நிறுவனம் உலகின் மிகப்பெரிய பேட்டரி எலக்ட்ரிக் விமானத்தை வெற்றிகரமாக இயக்கி சோதனை செய்துள்ளது. அமெரிக்காவின் பிளாட்ஸ்பர்க் விமான நிலையத்தில் X-1 என்ற 11,300 கிலோ எடை கொண்ட எலக்ட்ரிக் விமானம் 11,100 அடி உயரத்தில் பறக்கவிடப்பட்டது. $5 குறைவான மதிப்புள்ள மின்சாரத்தை கொண்டு 27 நிமிடம் பறந்து சோதனையை நிறைவு செய்தது. 30 பேர் பயணிக்கக்கூடிய இந்த பேட்டரி எலக்ட்ரிக் விமான சேவையை 2031 ஆண்டுக்குள் வணிக ரீதியாக தொடங்க ஹார்ட் ஏரோஸ்பேஸ் இலக்கு நிர்ணயித்துள்ளது. பாரம்பரிய விமானங்களுடன் ஒப்பிடும்போது இந்த விமானத்தை இயக்குவதற்கு 40% வரை செலவு குறையும் என்றும் கூறப்படுகிறது. காசாவில் தினமும் 30 முதல் 40 பேரை கொல்ல வேண்டும் என இஸ்ரேல் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இடாமர் பென்-குவிர் இலக்கு நிர்ணயித்துள்ளார். தினமும் இரவில் 30 முதல் 40 பாலஸ்தீனர்களை கொல்ல வேண்டும் என்றும் அச்சுறுத்தலாக இல்லாத நபர்களையும் இலக்கு வைக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஹமாஸ் அமைப்பினரால் கடத்தப்பட்ட பின்னர் விடுவிக்கப்பட்ட ட்ரோம் பிராஷ்லாவ்ஸ்கி என்பவருடனான பாட்காஸ்ட் உரையாடலின் பென்-குவிர் இக்கருத்தை தெரிவித்துள்ளார். அவர் பேசியதாவது, எனக்கும் பிரதமருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பது ரகசியமல்ல. காசாவில் தினமும் இரவில் 30 முதல் 40 பேரை கொள்வதற்கு இலக்கு நிர்ணயித்து நாம் தாக்குதலை நடத்த வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அந்த நேரத்தில் நமக்கு உடனடி ஆபத்தாக இருப்பவர்களை மட்டும் இலக்கு வைக்கக்கூடாது. அங்கு வாழ தகுதியற்ற பலர் இருக்கிறார்கள். அவர்கள் வாழவே கூடாது. அவர்கள் மனிதர்களே அல்ல. அதை செய்ய நான் உலகத்தையே தலைகளாக மாற்றுவேன். அது நடக்கும் வரை என்னால் முடிந்த அனைத்தையும் செய்வேன் என்று நான் வாக்குறுதியளிக்கின்றேன். முழு காசாவையும் நான் நமக்கே சொந்தமானதாக பார்க்கிறேன். காசா முழுவதிலும் யூத குடியேற்றங்களை அமைக்க வேண்டும். முடிந்தவரை பாலஸ்தீனர்களை இங்கிருந்து வெளியேற்றி அவர்களின் நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும். தீவிரவாதிகளுக்கு வெளியேற்றமெல்லாம் இல்லை. அவர்களை ஒவ்வொன்றாக கொன்றளிக்க வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பணைய கைதிகளை பிடித்து செல்லப்பட்டதாக பழிதீர்க்க ரோம் பிராஸ்லாவ்ஸ்கியே நேரடியாக இஸ்ரேல் வசமுள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற அனுமதி அளிப்பதாகவும் பென்-குவிர் வாக்குறுதியும் அளித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் மோதல் தீவிரமடைதல் மற்றும் ஓமான் மீது ட்ரம்ப் விடுத்த மிரட்டல் ஆகியவற்றினால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $91 அதிகமாக உயர்ந்து கடந்த 2 வாரங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. மேற்கு ஆசியாவில் அதிகரித்து வரும் மோதல் சூழலில் ஓமான் மீது குண்டு வீசுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்த சமீபத்திய மிரட்டலை முதலீட்டாளர்கள் உன்னிப்பாக கவனித்து வரும் நிலையில் இன்று கச்சா எண்ணெய் விலை பீப்பாய் ஒன்றுக்கு $91 அதிகமாக உயர்ந்துள்ளது. இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சுமார் 600 மாணவர்கள் பயத்தில் அவர்களின் தங்கும் விடுதியிலிருந்து வெளியேறியுள்ளனர். இச்சம்பவம் அமராவதி நகரில் அரசாங்கம் வழிநடத்திய மாணவர் தங்கும் விடுதியில் இடம்பெற்றுள்ளது.
இயற்கைக்கு அப்பாற்பட்ட சம்பவம் என்று வதந்தி பரவ தொடங்கியதை அடுத்து மாணவர்கள் தங்களின் வீட்டுக்கு திரும்பியதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொலுசு சத்தம், சிரிப்பு சத்தம், அழுகை சத்தம் கேட்டதாக சில மாணவிகள் கூறியதை அடுத்து விடுதியில் தங்கியிருந்த மாணவர்கள் மத்தியில் பயத்தை கிளறியது. 6 மாணவிகள் கட்டுப்படுத்த முடியாமல் மாறி மாறி அழுது கொண்டும் சிரித்து கொண்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் மனநல நிபுணரை வரவழைத்து அந்த மாணவிகளை சோதனைக்கு உட்படுத்தினார். அவர்கள் மனநல நோயால் அவதிப்படுவதாக மருத்துவ சோதனை மூலம் தெரிய வந்துள்ளது. அதீத மன உளைச்சலால் மனோவியல் ரீதியாக மாணவிகள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவிகள் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருவதாகவும் இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.